நம்மளுடைய சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்துல இன்னொரு சூரிய குடும்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அதோட பேரு ஆல்பா சென்சாரி சிஸ்டம். இந்த ஆல்பா சென்சாரி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய குடும்பத்துல இருந்து 4 ஒளியாண்டுகள் தொலைவில் தான் இந்த ஆல்பா சென்சாரி சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாகவே இந்த ஆல்பா சென்சாரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம். மொத்தமா 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆல்பா சென்சாரி ஏ, பி, அதுக்கப்புறம் பிளாஸ்மா சென்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டமா இருக்கு. ஆனா நம்ம சூரியன் மாதிரி சிங்கிள் ஸ்டாரோட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சூரிய குடும்பம் ஒரு ஸ்டார் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கத்தான் செய்யுது. நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 6 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய பெர்னாண்டஸ் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம சூரியன் மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. அதை சுத்தி ஒரு கிரகமும் வள வருது. இந்த வீடியோலையும் அந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். 1916 எட்வர்ட் பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து சுமார் 6 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்து ஒரு நட்சத்திரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த நட்சத்திரத்தை அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்துக்கு எட்வர்ட் பெர்னாண்டஸ் அப்படிங்கிற அவருடைய பேரை வைக்கிறாங்க. ஸோ பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கப்படுது. இந்த பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஸ்டார் தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதுவும் சிங்கிள் ஸ்டார் சிஸ்டமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கு. இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு டவுட் வரலாம். நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஆல்பா சென்சாரி சிஸ்டம் தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது எப்படி நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்ற? ஏன்னா 6 ஒளியாண்டுகள் அப்படிங்கிறதுக்கும் 4 ஒளியாண்டுகளுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப எப்படிப்பா நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம ஆல்பா சென்சாரி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு. 4 ஒளியாண்டுகள் தான். ஆனா இருந்தாலும் அது ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம் 3 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு சூரிய குடும்பமா இருக்கு. ஆனா நம்ம பூமி மாதிரி ஒரே ஒரு நட்சத்திரத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டா அது நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா அது இந்த பெர்னாண்டஸ் ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து வெறும் 6 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்டார் சிஸ்டமா இது இருந்துட்டு இருக்கு. ஸோ டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஒளியாண்டுகள் தொலைவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய 4வது நட்சத்திரமா இந்த பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கு. பட் என்னதான் நம்மளுடைய சூரிய குடும்பத்திலிருந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்டார் சிஸ்டம் இது இருந்தாலும் நம்ம சூரியன் மாதிரி இது வந்து ஒரு எல்லோ டிராப் நட்சத்திரம் கிடையாது. இது ஒரு ரெட் டிராப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெட் டிராப் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம விஞ்ஞானிகள் எல்லாருமே செல்லமா கூப்பிடக்கூடிய அந்த சிகப்பு குள்ளன் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் செல்லமா கூப்பிடக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா தான் இது இருக்குது. ஸோ ரெட் டிராப் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்திலிருந்து அதிகப்படியான வெளிச்சமும் வெப்பமும் பெருசா வராது. சொல்லப்போனா நம்மளுடைய சூரியனோட இந்த நட்சத்திரத்தை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூரியனுடைய மொத்த எடையில 13% அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எடை கொண்டது தான் பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நட்சத்திரம். ஸோ எடை கம்மியா இருக்கு. இதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி தான். நம்ம சூரியனோட அதை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூரியன் மொத்தமா வெளியிடக்கூடிய அந்த வெளிச்சத்துல வெறும் 3% வெளிச்சத்தை மட்டும்தான் இந்த ஒரு நட்சத்திரம் வெளிப்படுத்துறதா சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை அப்படியே அலைக்கத்தி கொண்டாது நம்மளுடைய சூரியனை பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா ஒரு பட்டாணி இல்ல ஒரு ஸ்ட்ராபெரி சைஸ்ல இருக்கும். பார்க்கிறதுக்கு நம்ம சூரியன் பக்கத்தில் இது இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு சைஸ்லயும் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியனோட எடை கம்மியா இருக்குது. அது வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சம் கம்மியா இருக்குது. எல்லாமே வித்தியாசம் இருந்தாலும் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட ரொம்ப பழமையான ஒரு நட்சத்திரம் சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனா நம்மளோட சயின்டிஸ்டுகள் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட 450 கோடி வருஷங்கள் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரம் உருவாகி மேபி 1000 இருந்து 1200 கோடி வருஷங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகளால் வந்து கெஸ் செய்யப்படுது. இன்னும் கொஞ்சம் சிம்பிளா நம்ம சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் உருவாகிறதையும் மற்ற கிரகங்கள் உருவாகிறதையும் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பழமையான ரொம்ப வயசான ஒரு நட்சத்திரமா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு கெஸ் செய்யப்படுது. இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் வாப் நட்சத்திரம், அதாவது சிகப்பு குள்ளனா இருக்கு. நம்ம சூரியனை விட சின்ன ஒரு நட்சத்திரம்.
நட்சத்திரம், எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பழமையான வயசான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை நீங்க வந்து அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இது என்னதான் ஒரு பழமையான நட்சத்திரமாகவும் சிகப்பு குள்ளன் நட்சத்திரமா இருந்தாலும் கூட நம்ம மில்கி வே கேலக்சிலேயே வெரி ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஸ்டார் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு. அதாவது நம்மளுடைய மில்கி வே கேலக்சிலேயே ரொம்ப வேகமா நகரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது இந்த பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரம் தான். எந்த அளவுக்கு வேகமா இது நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா பர் செகண்டுக்கு 110 கிலோமீட்டர் வேகத்துல இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை நோக்கி வந்துட்டு இருக்கு. என்னடா நம்ம சூரியன் நோக்கி இந்த நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு, அப்போ மோதிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கலா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு 11,000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நட்சத்திரம் தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா மாறின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ நம்ம சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது நம்ம ஆல்பா சென்சாரி சிஸ்டம் தான். கிட்டத்தட்ட 4 ஒளியாண்டுகள் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு. பட் இந்த பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து 6 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்தாலும் அந்த 11,000 வருஷத்துக்கு அப்புறம் 3.8 ஒளியாண்டுகள் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கும் சொல்றாங்க. ஆல்பா சென்சாரியை விட கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் 11,000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இந்த பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படிங்கிறது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகளாக வந்து கெஸ் செய்யப்படுது. இதை தொடர்ந்து இந்த பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படிங்கிறது அதோடைய ரொட்டேஷன் எனர்ஜியை வந்து ஆல்மோஸ்ட் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகளாக வந்து சொல்லப்படுது. அதாவது இந்த சூரியன் தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் அது வந்து தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு 150 இருந்து 170 நாட்கள் வந்து கம்ப்ளீட்டா வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் செய்யப்பட்டிருக்கு. அதுவே நம்ம சூரியனோட இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூரியன் வந்து ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு வெறும் 27 நாட்கள் தான் நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு தன்னைத்தானே சுத்தி முடிக்கிறதுக்கு எடுத்துக்குது. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணும் போது இந்த சூரியன் அப்படிங்கிறது அதோடைய அந்த ரொட்டேஷன் எனர்ஜியை இழந்ததுனால தான் 170 நாட்கள் வரைக்கும் அது தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த நட்சத்திரத்தை நம்ம வானத்துல வெறுங்கண்களால பார்க்கவே முடியாது. அதுக்கு காரணம் இது சிகப்பு குள்ளன் அதாவது ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமா இருக்கிறதுனால அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட வெறும் 3% தான் வெளிப்படுத்துறதுனால அது வந்து அதிகமாக பிரகாசிக்காது. ஸோ அந்த ஒரு ரீசன் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்மளால வெறுங்கனால பார்க்க முடியாது. நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதே வெறும் 9 மேக்னெட்டியூட் அளவிலான வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் போது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்மளால ஒரு டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் நல்ல வகையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டெலஸ்கோப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்களால் வந்து பார்க்க முடியுமே தவிர வெறுங்கண்களால் இதை பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் என்னதான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வெளிச்சத்தை வந்து அதிகமாக வெளிப்படுத்தலாட்டையும் இந்த நட்சத்திரத்தில் இந்த சூரியன்ல வந்து ஸ்டெல்லார் விண்ட்ஸ் இருக்கிறத சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஸ்டெல்லார் விண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கிற பட்சத்தில் அதை சுற்றி வரக்கூடிய கிரகத்துக்கு கொஞ்சமாவது வெப்பத்தையும் அந்த எனர்ஜியும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எனது இந்த சூரியனை சுற்றி கிரகங்கள் வள வருதா, எத்தனை கிரகங்கள் வள வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்டுகள் ஒரே ஒரு கிரகம் தான் வள வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகத்துக்கு பெர்னாண்டஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இதை சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் இது நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்திலேயே பூமி மாதிரி இருக்கக்கூடிய 2வது கிரகமா இருக்கிறதும் இந்த பெர்னாண்டஸ் பி அப்படிங்கிற இந்த ஒரு கிரகம் தான். அப்போ முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் எது நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்பா சென்சாரி ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா சென்சாரி பி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கிரகம் தான் நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய முதல் சூப்பர் எர்த் சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. அதை தொடர்ந்து இந்த பெர்னாண்டஸ் பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிரகம் தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய 2வது பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. ஆக்சுவலா இந்த பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூரியனை சுத்தி ஒரு கிரகம் வந்து வள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்ச பெர்னாண்டஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா அதை தொடர்ந்து 1887 வருஷம் இந்த நட்சத்திரம் கொஞ்சம் வாபிள் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, நோட் பண்றாங்க. வாபிள் அப்படின்னு சொல்லும் போது இந்த நட்சத்திரம் இந்த சூரியன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆட்டங்காடுது, அதாவது ஆடிக்கிட்டே சுத்துது அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்றாங்க. பொதுவாகவே நம்மளுடைய சூரியனும் கொஞ்சம் ஆடிக்கிட்டு தான் சுத்துது. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய வியாழனுடைய இம்பாக்ட் காரணமா நம்மளோட சூரியன் கொஞ்சம் ஆடிக்கிட்டே சுத்துது. ஸோ அதே மாதிரியான விஷயம் இந்த பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நட்சத்திரத்தில் நடக்கிறதுனால இதை சுத்தி கண்டிப்பா ஏதோ ஒரு கிரகம் வளம் வருது, அந்த கிரகத்தோட இம்பாக்ட் காரணமாக தான் இது கொஞ்சம் ஆடுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து கெஸ் பண்றாங்க. ஸோ அவங்க கெஸ் பண்ண மாதிரியே இந்த நட்சத்திரத்தை சுத்தி பெர்னாண்டஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்ட ஒரு கிரகம் வளம் வருது அப்படிங்கிற விஷயத்தை
விஷயத்தை 2018 வந்து சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதை உறுதிப்படுத்தினாங்க. இந்த பெர்னாண்டஸ் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 3 மடங்கு அதிக எடை கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த கிரகத்துக்கும் நம்மளுடைய பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம சூரியன்ல இருந்து நம்ம பூமி அப்படிங்கிறது அந்த ஹேபிட்டபிள் ஜோன்ல அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம பூமி இருக்கிறதுனால தான் இங்க தண்ணீர் அப்படிங்கிறது தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. உயிர்களும் பருகி பெருகி வளர்றதுக்கும் உருவாகிறதுக்கும் ஒரு ரீசனா இருக்கு. ஆனா இந்த பெர்னாண்டஸ் பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்துல இருந்து, அதாவது அதோடைய சூரியன்ல இருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கு. அதாவது அது கோல்டன் லாக் ஜோன், அதாவது ஹேபிட்டபிள் ஜோனுக்கு பதிலா அது ஸ்னோபால் ஜோன்ல இருக்கு. ஸ்னோபால் ஜோன் அப்படிங்கும் போது நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கிரகம் முழுக்க பனியால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரகத்துக்கு சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது பெருசா கிடைக்காது. அதன் காரணமா அந்த கிரகத்துல போய் இறங்கினா கூட நமக்கு வானத்துல எப்பவுமே இருள் மட்டும்தான் தெரியும், வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்த ஒரு கிரகமா இருக்கும். சூரியன்ல இருந்து அதிகப்படியான வெப்பமும் கிடைக்காத காரணத்தினால இந்த கிரகத்துல ஐஸ் முழுக்க கவராக்கப்பட்டிருந்தாலும் இந்த கிரகத்தோடைய அந்த தரைப்பகுதிக்கு கீழே தண்ணீர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் சில எக்ஸ்பர்ட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரகத்தோடைய அது தரைப்பகுதி கீழே அந்த ஐஸுக்கு கீழே மீத்தேன் ஆறுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க, தியரியா சொல்றாங்க. பட் ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இப்போதைக்கு கிடைக்கல. தண்ணீர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட இப்போதைக்கு எந்த ஒரு ஆதாரம் நம்மளுக்கு இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஐஸுக்கு கீழே தண்ணீர் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா உயிர்களும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா. கூடவே இந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் -110 டிகிரி அப்படிங்கிற அளவில் இருக்கு. சத்தியமா நம்மளால போய் அங்கே போய் வாழவே முடியாது, ரொம்பவே கஷ்டம் தான், உறைஞ்சே போயிடுவோம். அப்படி இருக்கும்போது எப்படிடா வந்து அங்கே உயிர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் அந்த ஐஸுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் உயிர் இருக்கும் எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா பகுதி எல்லாருக்குமே தெரியும், முழுக்க முழுக்க பனியால் சூழப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் 2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஐஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அவ்வளோ ஐஸால் கவரப்படப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்டார்டிகாவுடைய கடலுக்கு கீழே நிறைய உயிர்கள் வாழுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி அந்த உயிர்கள் அப்படிங்கிறது அவ்வளோ குளிர்லையும் அந்த தண்ணியில எப்படி வாழுது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த தண்ணிக்கு கீழே இருக்கக்கூடிய ஜியோதெர்மல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அண்டார்டிகாவுடைய கடல் பகுதிகளில் அந்த ஆழத்தில் இருக்கு. ஸோ அதை ஒரு காரணமாக வச்சு நிறைய உயிர்கள் அப்படிங்கிறது அந்த ஜியோதெர்மல் விண்ட்ஸ் பக்கத்தில் வாழ்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய நண்டுகளாக இருக்கட்டும், நிறைய சிப்பிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயம் மேபி அந்த பிளானட்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே உயிர்கள் உருவாகிறதுக்கோ அல்லது பருகி பருகி வளர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் செய்யப்படுது. ஸோ இது எல்லாமே கெஸ் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோடைய சூரியன்ல இருந்து 0.4 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்மளுடைய மெர்க்குரி பிளானட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதுக்கு இடைப்பட்ட தூரத்துல தான் இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல இருந்து தூரமா இருக்கு. இதை தொடர்ந்து இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனை 230 நாட்கள்ல வந்து ஒரு தடவை முழுசா சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த கிரகத்தை பத்தி நம்மளுக்கு நிறைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. இப்போதைக்கு கிடைச்ச விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல மேபி இந்த கிரகத்தை பத்தி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். அப்போ கண்டிப்பா இந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய மர்மங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை தொடர்ந்து இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னடா இருக்கு, இப்போதைக்கு நீ சொன்னது எல்லாத்தையும் வச்சு பார்க்க நம்ம பூமி மாதிரி இது இல்லையே. அப்படி இருக்கும்போது நம்ம சயின்டிஸ்டுகள் எப்படி இந்த கிரகத்தை நம்ம பூமியோட கம்பேர் பண்றாங்க, சூப்பர் எர்த்துன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, நம்மளோட பூமியும் ஒரு காலகட்டத்தில் ஸ்னோபால் எர்த் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பீரியட்ல நம்ம பூமி இருந்துச்சு. அதாவது நம்ம பூமி மொத்தமும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இருந்துச்சு. பூமியோட நிலப்பரப்பு முழுக்க சில கிலோமீட்டருக்கு ஐஸால கவர் செய்யப்பட்டிருந்துச்சு. ரொம்ப கூலிங்கான ஒரு டெம்பரேச்சர் இருந்ததுனால தாவரங்கள் எதுவுமே நிலத்துல வந்து வளரல. ஸோ அந்த ஒரு ரீசன்னால பூமியில இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு மேல எந்த ஒரு உயிர்களும் சர்வே பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கடல் நீர் கூட ஃப்ரீஸ் ஆகி என்னதான் இருந்தாலும் அந்த கடல் நீர் அப்படிங்கிறது மேலோட்டமா ஃப்ரீஸ் ஆகி இருந்துச்சு. ஆனா ஆழ்கடல் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த நம்ம பூமியோடைய அந்த கிரஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் காரணமா கொஞ்சம் தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அண்ட் அந்த ஜியோதெர்மல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அந்த கடலுக்குள்ள இருந்ததுனால அதுல கிடைக்கக்கூடிய வெப்பத்து மூலமா சில பாக்டீரியா, சில விஷயங்கள் எல்லாமே உயிர் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி இந்த பெர்னாண்டஸ் பி அப்படிங்கிற இந்த கிரகமும் ஒரு ஸ்னோபால் எர்த் மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இருக்கிற பட்சத்தில் ஜியோதெர்மல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதோடைய நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அப்படிங்கிற தண்ணீர் வடிவத்தில் இருக்கும்போது அது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அங்கே உயிர்கள் வந்து உருவாகிறதுக்கும் மேபி உருவாகி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு தான் இதை சூப்பர் எர்த்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஆனால் இது எல்லாமே
எல்லாமே தியரியாக நம்ம சயின்டிஸ்டுகளால் கெஸ் செய்யப்படக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபியூச்சரில் இது சம்மந்தமான ரிசர்ச் வந்து முன்னெடுத்தால் தான் அதுக்கான விடை அப்படிங்கிறது நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். காலந்தான் அதுக்கான விடையை நமக்கு கொடுக்கணும். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். நம்ம சேனலில் படக்கூடிய விண்வெளி சார்ந்த நிறைய தகவல்களை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டு மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர். பை பாய்.